ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கேமர் ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா GTA San Andreas பார்ட் 3. நம்ம இந்த ஆரம்பிக்கவே இல்லை, நம்ம இந்த ரைடர் மிஷனுக்கு போயிடுவோம் கைஸ். இந்த இது நம்ம ஆல்ரெடி டெத் பார்க் 1, 2 முடிச்சாச்சு. ஐஸ்கிரீமில் 1, 2 முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னது இந்த GTAல 1, 2 முடிச்சு இப்போ 3rd பார்ட்டு போடுறேன். இப்போ என்னது இந்த கேமுக்குள்ளே என்ன ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ வந்திருக்கேன். ஸ்டோரி கேம் இது இருக்குது. பிடிச்சா பாருங்கள், மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு அடுத்து என்ன கண்டென்ட் போடணுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள், நான் கன்ஃபார்மாக போடுறேன். அதுக்கு எஃபர்ட் போட்டு நான் இங்கே ஸ்கிப் பண்ணி தாங்க இல்லை நிறைய போடுவேன். இப்போ வந்தாச்சு. இதில் என்னென்னா இந்த மிலிட்ரி ஆஃபீஸில் போய் பெட்டிகளை திருடணும். இப்போ எங்கே சைலண்ட்டாக போவோம். யூ மஸ்ட் ரிமைனிங் சைலண்ட் அட் double tap lower left corner of the screen, crouch and sneak. If you make too much noise, you will wake inhabit in the house. Make sure the noise bar does not. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்னது முடிஞ்ச அளவுக்கு அந்த நாய்ஸ் பாரை என்ன ஃபுல்லாக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக்கணும்னா அவன் எழுந்திரிச்சா நம்மளுக்கு மரியாசலாதேன். மரியாசலாம் இல்லை, தப்பிச்சு ஓடுற மாதிரி இருக்கும். மிஷன் ஃபெயில் ஆகிடும். இந்த பெட்டி சைலண்ட்டாக 3 பெட்டி முதல்ல தூக்கி வச்சோன்னா வேணால் கிளம்பிக்கலாம். இல்லை மொத்தம் 5 பெட்டி இருக்கும் காய்ஸ் உள்ள. இந்த கேம்லாம் பற்றி கொஞ்சம் நல்லா என்ன அலசி பார்த்துட்டேன். இங்கனக்குள்ளே என்ன பெட்டி இருக்குமே இங்கே இருக்குது. மொத்தம் 5 பெட்டி இருக்கும். 3 பெட்டியை தூக்குனா நம்ம கிளம்பிக்கலாம், இல்லை மொத்த பெட்டியும் தூக்கி வச்சுக்கலாம். நம்ம என்னது 5 பெட்டி மேலே எடுத்துகிட்டு தான் போவேன். அப்புறம் கைஸ் என்ன வேறு கண்டென்ட் போடணும்னு சொல்லுங்கள் கைஸ். கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் தேவைப்படுது கைஸ். நல்லா சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நாய்ஸ் பார் வேறு ஃபுல்லாகி வருது. எங்கே 2வது பெட்டியும் வச்சாச்சு. அனதர் கிரியேட்டர் இங்கே அப்படியே உட்காரு. சைலண்ட்டாக போவோம். போடாப்பா நாய்ஸ் பார் ஃபுல்லாகிடாம. அப்படியே சைலண்ட். தடி ஏறுது. எதுக்கு ஏறக்கூடாது. யாரை கேட்டு ஏறுற? ஐயோ, பொறுமையாகவே போவோமா? போவோம். இங்கே இருந்தாச்சுல. போயிட்டு இதை வச்சுட்டு இப்போ வேணா கிளம்பிக்கலாம். நம்ம பெட்டி எடுப்போம். இன்னும் 2 பெட்டி இருக்குல்ல. இந்த 2 பெட்டியுமே அவன் ரூம்ல இருக்கும். ஐயோ, நாய்ஸ் பார் வேறு ஏது. தம்பி ஏறாதரா. உஷிதமணி இங்கே ஒன்று இருக்கு. எடுறா. எடுத்தாச்சு. சைலண்ட்டாக போடா உஷிதமணி. சைலண்ட்டாக போடா பொறுமையாக போடா. நாய்ஸ் பார் ஏறிடவே கூடாது. அவ்வளோ பொறுமையாக போகணும். லைட்டு ஏறாத. ஆத்தாடி, நல்ல வேலை வெளியே வந்தாச்சு. பெட்டி ஏற்றிக்க 4வது பெட்டி. எத்தனை 2 பெட்டி இருக்குது. 6 பெட்டி கைஸ். நானும் மேட்ச் சொல்லிட்டேன். 5 இல்லை 6 பெட்டி. ஆத்தாடி ஏறுது. சரி பரவாயில்ல போவோம். ஆத்தாடி கவனிக்கவே இல்லை. ஐயா காருமா. ஸ்க்ரீன் அங்கே சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு மாதிரியாக இருக்குது. ஃபோட்டோவே ஒரு மாதிரி. நான் இந்த வீடியோ இதை காமிக்க முடியாது. ஃபோக்கஸ் பண்ணி நீங்களா வேணா கேமுக்குள்ளே விளையாடுறப்ப பார்த்துக்கோங்க. அவ்வளோ கேவலத்துலேயும் எச்சக்கட்ட கேவலமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம காமிச்சோம் சேனலில் தூக்கி விட்ருவாங்க. கைஸ், இப்போ நம்ம ஸ்டோரி கேம்ஸில் இந்த GTA போகிறோம்ல, இது போக மைன்கிராஃப்ட் போடலாமான்னு சொல்லுங்கள் கைஸ். நானே மைன்கிராஃப்ட் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். இது இப்போ என்ன லாஸ்ட்டு 1 பெட்டி இருக்கா. சைலண்ட்டாக போய் இந்த 1 பெட்டி எடுத்துரும். ஏறாத. சரி போவோம். இன்னும் 1 பெட்டியுமே அவங்கிட்ட இருக்கும். சரியாக ஏறுது. இந்த இருக்குது. சைலண்ட்டாக தூக்கு பார்ப்போம். தூக்குடாப்பா. ஃபோட்டோவில் சரியாக போஸ்ட் கொடுத்துருக்காங்களே. சரி நம்ம கண்ணு பூரா ஃபோட்டோவுக்கு போகுது. கேமை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். சரி கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். வளருது வாயி. போவோம். ஜாய்ஸ்டிக்கை வேறு எப்படியே பிடிச்சி வச்சுக்கின்னு நகர்த்தணுமா.
நகட்டு நகட்டு நகட்டு. இன்னும் ஆங்கிள் லாங்குக்கு போகுது. சரியாயிடுச்சு. இப்போ இந்த பெட்டியை கொண்டு போய் இப்போ உள்ளே போட்டு இதை தூக்கி லாக்கப்பில் போடணும். இருங்க இப்போ கைஸ் நான் நிறைய ஸ்கிப் பண்ணி தாங்க இப்போ கொஞ்சம் லாங் ட்ராவல் எல்லாத்தையுமே இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப இதாகும்ல, கடுப்பாயிரும் ஒரே இதையே காமிச்சேன்னா. ஒரே மாதிரியே. இப்போ இருங்க இந்த போவோம். லாக்கப்பில் போடணுமா? யாரோட லாக்கப்பில் போடுப்பாங்க? சிஜேவியா இல்லை ரைடரையா? நினைக்கிற சிஜே ரைடராக தான் இருக்கும். தூக்கி ரைடரை லாக்கப்பில் போடுங்கப்பா. ஆமாம், எங்கே போவோம் கைஸ்? அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் திரும்பவும். வந்தாச்சு, இந்த இடம் தாங்க. மொட்டி இடிக்குது. கரெக்டாக உள்ளப்போ அவ்வளோதான், முடிஞ்சு. என்ன பண்ணுமா? ரியல் பிரீஸ். இதில் என்னடா சந்தோஷம்? எவ்ரிடே ஷிட் ஹோம்ஸ். திட்டாரா என்னது? யூ கேன் பெர்ஃபார்ம் burglaries at night when not a mission. Mini house can be broken into a good stole from owners. Need to get in this type of van to எனக்கு எதுக்கு இந்த திருட்டு வேலை? நான்லாம் திருடவே மாட்டேன்டா, பூங்கடா போல. ஏதோ மிஷன்கிறனால பண்ணேன், நான் எனக்கு தேவையெல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே லுக், ஐ எம் டயர்டு. சிஜே. ஆமாம், சிஜே கரெக்டு தான், அவனுக்கு தான் டயர்டாக இருக்கும். எங்கே என்ன மயமாக போயிட்டான் கைஸ்? இங்கே ரைடர் இருந்தால் மயமாக போயிட்டான். தெரியல. சரி கைஸ், நான் திரும்பி அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். அங்கேருந்து திரும்ப காமிச்சேன். வீடியோ லென்த்து 1/2 மணி நேரம் போயிடும். எப்போயா லைவ் போடணும் கைஸ். லைவ் போட்டு என்ன ஆரம்பிக்கணும். யாராவது ஒரு ஆள் வருவீங்களா? சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ நம்ம இந்த மிஷன் என்ன பண்ண போகிறோம்னா, ட்ரெயினில் போய் திருட போகிறோம். முதல்ல மிலிட்ரி வீட்டில் திருடணும், இப்போ ட்ரெயினில் திருடுறோம். அடுத்து கரெக்டாக அடுத்து என்ன, முதல்ல மிலிட்ரி திருடணும். இப்போ மிலிட்ரிக்காரங்கள ட்ரெயின்லேயே திருட போகிறோம். அடுத்து நான் நினைக்கிறேன் கரெக்டாக தான் மிலிட்ரி பேசிக்கே கூட்டிகிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். ரைடரு கடைசியில் நீ அந்த வேலையெல்லாம் பார்க்க வச்சிடாத, அவ்வளோதான். கொன்றுவாங்க, தூக்கி உள்ளே வச்சு கழி தின்ன வேண்டியதே. நீ ஓடிடுவா, நான் ஓட முடியாது. இங்கே போய் கரெக்டாக இங்கே ஏற்றணும். ஸ்லோவாக அது. சரி போவோம். கரெக்டாக ஓடு ஓடு ஓடு. வா. ஏய் மிஸ் ஆயிடுச்சு தம்பி. கரெக்டாக அடிங்க. என்னடா ஹெட்டு மிஸ் ஆயிடுச்சு. சரி அடிப்போம். இவன் அடி. அடி வாங்கு. இவன் இங்கே இவன் அடி. சுத்து அடி. இவன் ஜோலி ஓவர். ப்ரொடெக்ட் த ட்ரெயின் ஃப்ரம் த பாலாஸ். இந்த ட்ரெயினில் அப்படி என்ன இருக்குது? கஞ்சா வச்சுருக்காங்களோ? ஒருவேளை இருக்குமோ? இந்த ட்ரெயினெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண சொல்லிலாம் ஆள் அனுப்புகிறாங்க. நல்லா அனுப்புங்கடா. இந்த ரைடர் முதல்ல கொல்லணும் எப்போயாவது. எனக்கு பல நாள் கனவு இந்த ரைடர் கொன்னே ஆகணும். ஆமாம். இப்போ எங்கே ட்ரெயினில் ஏறணுமா? நீ நான் லூட் அடிச்சுக்கிறேன்டா. ஏதாவது எனக்கு காசு இருந்தால் தாங்க. என்ன ட்ரெயின் கிளம்புது. ஐயோ, அது என்னது அமைதியார், நான் பின்னாடியே வரேன்னு சொல்கிறான். நாசமாக போனே, நான் தான்டா போகிறது தெரியும். பெட்டி தூக்கி வேறு போட முடியலையே. செட்டிங்ஸ் கரெக்டாக வர மாட்டேங்குது. இது கொஞ்சம் வருது. ஐயோ, திரும்பி உழைச்சது வந்துருச்சு. இன்னும் கரெக்டாக போடுறா. ஐயோ, போடவும் வர மாட்டேங்குது. அடி. அடுத்து 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 இன்னும் எத்தனை பெட்டி? இன்னும் 2 பெட்டி போடணுமா? கரெக்டாக போட்டுட்டு பார்ப்போம். அவ்வளோதான். நாலு பெட்டி அமுக்க முடியல. கிளிக் பண்ணு. பிடிச்சிட்டானேயா. பிடிக்க மாட்டான்னு நினச்சேன், பிடிச்சிட்டான். இப்போ டக்குன்னு எங்கே போகணுமா? ஐயோ, 3 ஸ்டாரு. ஓடுறாப்பா. நல்ல பக்கத்துலேயே ஸ்ப்ரே பெயிண்டிங் கடை இருக்குது. இதில் விட்டோன்னா என்னது அப்படியே என்னது ஸ்ப்ரே பண்ணோடனே போலீஸ் கேஸ்லாம் போயிடும். சைலண்ட்டாக போயிட்டு ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். எப்படி? அவ்வளோதான். ஸ்ப்ரே பண்ண உடனே என்னது டேமேஜ் ஆக்கிட்டேன். சரி, என்ன ஒன்றும் இல்லை. சைலண்ட்டாக இப்போ விறுன்னு வீட்டுக்கு போகணும். கைஸ், வரைக்கும் லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். எல்லா கண்டென்ட்டுமே போடுறேன். அடுத்து ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் போடலாமான்னு நீங்கள் சொல்லுங்கள் கைஸ்.
ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டார்டிங் எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லுங்கள். அப்போ இந்த பாப்பி ப்ளே டைம்னு ஒன்று இருக்குது, அது போடலாமா? ஏன்னா காசு கொடுத்து ஏற்றுறாப்புல தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அது கூட என்ன போட ட்ரை பண்ணுறேன். சரி இருங்க, இந்த ஸ்பாட்டுக்கு போவோம். ஸ்பாட்டுக்கு போய் எங்கே என்ன டேம் யூ டூ ஹோமி. என்னது போலீஸா? டேய் அப்போ எதுக்கிட்ட திருடிட்டு வந்தோம்? அடப்பாவி, ஆக மொத்தம் என் மாட்டி விட்ட போடா திருட்டு போயிலாகிட்ட. சரி இருங்க அடுத்து இவனோட மிஷனே முடிச்சு விட்ருவோம். இதோட லாஸ்ட் மிஷன் தான் நினைக்கிறேன். இருங்க, ராபரிங் அங்கிள் சாம் நான் நினைக்கிற கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். அந்த மிஷன் தானே டவுட்டாக இருக்குது. ஆமாம் கைஸ், அந்த ஸ்கிப் பண்ணி தான் நான் அந்த இதே பார்த்துட்டேன். அந்த மிஷன் தான் கைஸ். நான் இந்த ஆக மொத்தம் இந்த வரக்கூடாத மிஷனே வந்திருக்கு. நம்ம முதல்ல எக்ஸ் மிலிட்ரி வீட்டில் திருடணுமா, ரெண்டாவது மிலிட்ரி ட்ரெயின்லேயே திருடணும், மூணாவது இப்போ மிலிட்ரி பேஸுக்கே போகிறோம். இப்போ எங்கே ஆக மொத்தம் இனி நான் போலீஸ் கேட்டால் களி தின்ன வைக்க போகிறான். ரைடர் சரியானவன்னே. ஆமாம், இவனை வச்சுக்கிட்டு முடியலை, இந்த வண்டியும் ஹேண்டிலும் பண்ண முடியல. சரி இருங்க நான் திரும்பி அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். லாங்காக இருக்குது, இருங்க கண்டினியூ பண்ணுறேன். நான் இங்கே தான் கைஸ் நல்லா போட்டு ஓட்டுறான். எப்போ எங்கே ஓப்பன் த ஃப்ரண்ட் கேட் பை ஷூட்டிங் த ஸ்விட்ச் ஆன் த அதர் சைட். அதாவது பின்பக்கம் ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்குமா, அது சுட்டோம்னா அது இந்த கேட் ஓப்பன் ஆயிருமா. என்ன என்கிட்டலாம் கை வச்சுக்கிட்டு இருந்தா கொன்றுவேன். போ சாவு. நீட்டுறான் பாரு துப்பாக்கிய. நீ யாருன்னு நினச்ச? சிஜேடா. சாவுகிற சாவுடா சாவு. இதோட வேறு யார் இருக்கா? 1 2 சாவு. டக்குன்னு இதெல்லாம் தூக்கி வச்சு பெட்டி எல்லாத்தையும் அடுக்கணும் கரெக்டாக. வா 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 1 மொத்தம் 6 பெட்டி எடுக்கணுமா? இந்த ரைடரையும் பார்த்துக்கணுமா? கரெக்டாக மொதல் பெட்டி 1 இன்னும் 5 பெட்டியில் எதாவது எடுக்க. கரெக்டாகவும் லிஃப்ட் ஆகாது. இது என்னடா மேஜிக்கு? சரி பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து லக்கு. தீ கொண்டு போய் விறுவிறுன்னு உள்ளே சொருகிரும். ஐயோ வளட்டியாச்சு. இந்த வண்டி கண்ட்ரோலே ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. வேறு இன்னும் 2 பெட்டி இருக்குமே. இன்னும் 4 பெட்டி. இங்கே 2 பெட்டி, வெளியே 2 பெட்டி. என்னைய பிடிச்சி என்னென்ன வேலை வாங்குறாங்க. இந்த ரைடருக்காக என்னென்ன வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன டேய் உனக்கு வேலையும் பார்க்குறேன், என்னை பிடிச்சி வையவும் சரி அசிங்கமா. ரைடரு இப்போ மட்டும் என்னை கொல்லுற மாதிரி மிஷன் வந்துச்சு, உன்னை நான் தான்டா முதல்ல கொல்லுவேன், வச்சு ரணமாக கொல்லுவேன்டா. இப்போ நீ மட்டும் தண்ணியில் போட்டு கொள்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு தண்ணியிலே முக்கி சாவடிக்கிறாப்புல கொள்ளுவேன். ஓட விட்டு கொள்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விரட்டி கொள்ளுவேன்டா. ரைடரு வையிறா வரேன்டி, தனியாக சுக்கு வேலை அந்த அப்போ கொள்றேன்டா உனியா. கொள்கிற மாதிரி வரான்னு நினைக்கிறேன் மிஷன்லாம். பார்ப்போம். இவனும் ஒரு மெயின் கேரக்டராக தான் இருப்பான். என்னது தே காட் மோர் கிரியேட்ஸ். எனக்கும் தெரியும்டா, வெளியே 2 கிரியேட் இருக்கு, நானும் தெரியும்டா, அதை நான் எடுக்கிறேன்டா சொல்கிறாங்க. எனக்கு என்னது வெளியே 2 கிரியேட் இருக்கு, அதையும் எடுறா நாயேன்னு. இங்கே இவனுக்கு என்ன 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 இவன் வேறு சாவும் விடக்கூடாது இவனை. எங்கே சாவு? எங்கே ஓடுறீங்க தம்பி? ஐயோ ஹெச்பி குறைக்கிறானே. போயிட்டு பெட்டியை வேறு எடுக்கணும். உன்னையும் பார்த்துக்கணும், பெட்டியும் எடுக்கணும்னா எப்படா எடுப்பேன்? சனியும் பிடிச்ச ரைடு வேணாண்டா, கடுப்பேத்துற. என்ன லாகு வேற ஆகுது அடிக்கடி. தூக்கி கரெக்டாக சொருக்கும். உள்ளே போடா. அவ்வளோதான். ஐயோ அவன் தொல்ல இறங்குற. அடி 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 அடி. எனக்கு ரைடருக்கும் கொஞ்சோண்டு ஹெச்பிடி, கொஞ்சனே உசுரை தக்க வச்சுக்கூட.
நான் அப்படியே நான் என்ன இப்போ அந்த பெட்டி எடுத்துறேன். எடுக்க மாட்டேங்குது. எடு அவசரத்தில் போடி கொண்டு போய் டக்குன்னு உள்ளே போட்டுருவோம். இவன் வேறு செத்தரக்கூடாது. ஆமாம். இப்போ அடுத்து என்ன ஆகும்? சைலண்ட்டாக தூக்கிட்டு போயிடுவோம். டேய் யாரும் வந்துடாதீங்கடா. எந்த மணல் லாரி வந்துடவே கூடாது. என்னது சிஜே கெட்டப் ஃப்ரண்ட் அண்ட் டேய் வண்டி என்னைய ஓட சொல்லிவிட்ட. அடா நாசமா போனே. எல்லாம் அவன் தெளிவுக்கு சொல்கிறா. என்னது இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆத்தார் யாரா இவங்க ஆரம்பிச்சிட்டாடா. என்னை கடைசியில் மிலிட்ரி இங்கே கூட சண்டை போட வச்சிட்டான்ல. இதான் மிலிட்ரி வண்டி வந்துருச்சு. அவ்வளோதான். என்னைய முடிச்சு விட்டு இங்கே போங்க. ஹாரன் பட்டன் நமக்கு என்ன ரைடர் தூக்கி பெட்டியே போடுவானா? எதுக்கு? எனக்கு அவ்வளோ அவசியம்லாம் தேவையில்லை. பாட்டுக்கு இருக்கட்டும். இங்கே பின்னாடியே வாராங்க, வரட்டும். வாங்கடாப்பா. நான் ஸ்கிப் பண்ணியே போட்டேங்க. ரொம்ப நேரமாக அலைஞ்சேன், கடுப்பாயிருச்சு இங்கே வர்றதுக்கு. இவங்க வேறு எல்லாம் சேர்ந்து ஒன்றா பங்கு பிரிக்கிறாங்க. எனக்கு பங்கு மொத்தம் என்னை தான் ஒண்டி கட்டி ஆகிட்டீங்க. உசுரை கொடுத்து அடிச்சேன்டா மிலிட்ரி பேஸுக்குள்ளே. உங்களோட அடுத்த இடத்தையும் வந்துட்டேன். சார் இங்கே வச்சுக்கிட்டு என்ன கைஸ் பண்ணுறது? இந்த ஏன்னா ரைடர் ரெஸ்பெக்ட் தான் ப்ளஸ் பண்ணுறான். ரெஸ்பெக்ட் இவங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் 1 இருக்கும்போது கையை கட்டி போட்டாங்க இல்லை, அந்த போலீஸ்காரங்க தானே இவங்க. ஆஃபீஸர் புலாஸ்கி ஆஃபீஸர் அது என்னது கீம்பெனியானா சார் டெம்பெனி பேரை மாற்றி சொல்லிட்டேன் கைஸ். என்ன சொல்கிறான்? என் வீட்டுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் இப்போ இவன் என்னமோ சொல்கிறானே என்னது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியல் அந்த என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல. இருங்க என்ன இருங்க பார்ப்போம். இது கைஸ் என்னது அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்திருப்பான், அவனை பிக்கப் பண்ணுன்னு சொல்கிறான். இருங்க கைஸ் நான் அங்கே போகிறேன். ஆனால் இங்கே அவனை பிக்கப் பண்ணுற மாதிரியே இருக்காதே. ஓகே இருங்க அவன் வரானா பார்ப்பான். என் ஃப்ரெண்டு சொல்கிறான் ஸ்வீட் ஸ்டிக்கி ஃப்ரெஷ்ஷுன்னு என்னென்னமோ சொல்கிறான். பாருங்க பலபலன்னு இருக்கு. ஹே எக்ஸ்கியூஸ் மீ ஜஸ்ட் யூ சா எல் கிராண்டோ ஸ்மோக்கி அண்ட் ஐ வாண்ட் கிராஸ். ஐயா வையிறான். டேய் ஆள் இருக்கானு தான் கேட்டோம். எதுக்குடா இப்படி வையிறீங்க? என்னமோ ஏதோ புரியாத பாஷையெல்லாம் பேசுகிறேன். சிங் டூ ஒன் அவங்க இன்றைக்கி இவங்க காலி தான் நினைக்கிறேன். எங்கடா இறங்குற? பேட்டோட இறங்குறான். அடி ஐயோ இந்த வார்த்தை நம்மளாம் சொல்லக்கூடாது. ஒருத்தன் காலி, இன்னொருத்தன் ஓடுறான் வெறுன்னு. இவனை பிடிச்சி கொல்லணுமா? நான் இப்போ கைஸ் இந்த மிஷனில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. இருங்க உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் எப்படின்னு. இந்த இதில் நானும் பார்த்துருக்கேன். இவன் இப்போ ஓடுவான், அங்கிட்டு லாங்கில் ஓட விட்டுருங்க. என் பாட்டுக்கு ஓடட்டும். இந்தா இங்கிட்ட எகிரி குச்சி அங்கிட்டேருந்து வீட்டுக்கெலாம் ஓடுவான். இந்தா இப்போ அவனை ஓட விட்டுருங்க. அங்கிட்ட என் பாட்டுக்கு ஓடுவான். இங்கிட்ட ரோட்டில் போய்ட்டு ஒரு வண்டியை மட்டும் பிடிச்சிருங்க. எப்படியாவது ஒரே ஒரு வண்டி மட்டும் தான். அங்கே அந்த சண்டை நடக்க அந்த வண்டியை எடுத்துடுவோம். இந்த வண்டியை எடுத்துகிட்டு வெறும் நான் சொல்கிறேன். இந்த சந்துக்குள்ளே விடுங்க. இந்த சந்துக்குள்ளே விட்டு அப்படியே திருப்புங்க. திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக போவோம். அப்படியே ஒரு ஏற்றிருங்க. அவ்வளோதான், மிஷன் பாஸு. ஓடுவான் அப்படி ஓடுவான். இதான் அவ்வளோதாங்க. இங்கே இவனோட மிஷன் காலி. இப்போ அடுத்து என்னது அந்த இன்னொரு மிஷனுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இவனோட இன்னொரு மிஷன் போயிட்டு வந்துட்டேன் கைஸ். ஐயா வரப்பே பறந்த என்ட்ரி. அங்கேருந்து அதோட அங்கே மிஷன் முடிஞ்சது கைஸ். ஆனால் இந்த சிம்பிள் ட்ரிக்கு தான். இப்போ இங்கேயும் ஒரு ட்ரிக் இருக்குது, இந்த ராங் சைட் ஆஃப் த ட்ராக்ஸ்னு. இதே ஆனால் அந்த 2 பேர் வராங்களே. உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையாடா? இவன் வீட்டிலே சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவனும் பாவம் இல்லையாடா? அதாவது என்னை பற்றி எல்லாமே தெரியுமா? அப்போ என்னை பற்றி தெரிஞ்ச விஷயம்லாம் சொல்கிறா பார்ப்போம். லைக் டேய் நான் அசிங்கமாக என்னையே கேட்டுட்டு போகிறேங்க. உங்களுக்கு என்னடா அப்படி?
என்னது இவங்க போயிட்டு தானா? இப்போ எதுக்குடா என்னை வைக்கிறாங்க சொல்கிறா கோமாளி. ஸப்போ ஐஸ் இப்போ இந்த மிஷனோட நான் கேமை முடிச்சுக்கிறேன். ஏன்னா போட்டு உங்களையும் வளவலா கொலலாம் இழுக்கலை. லைவ் போட்டேன்னா நிறைய கேமை முடிக்கலாம். இங்கே யூனிட்டி ஸ்டேஷன் போகணுமா? கொண்டு போய் விட்டு தான் தொலையணும், வேறு வழி இல்லை. இருங்க கைஸ், அங்கே போய் விட்டுருவோம் விறுவிறுன்னு. ஆமாம் கைஸ், இப்போ வரைக்கும் என்ன லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட என்னது இந்த மிஷனோட ஃபுல்லாக கேமை முடிச்சுக்கலான்னு இருக்கேன் இப்போதைக்கு. அடுத்து பார்ட் 4 வேணும்னாலும் சொல்லுங்கள், போடுறேன். நீங்கள் அடுத்து ஏதாவது ஹாரர் கேம் கண்டென்ட் சொல்லுங்கள் கைஸ், நான் கன்ஃபார்மாக போட்டுறேன். ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தா இருக்காக தான் டெத்து பார்க்கு போட்டிருந்தேன். அவர்கிட்ட சொல்லி பார்ட் 1 போட்டு 2 போட்டேன். அதனால தான் நீங்கள் அடுத்து நீங்கள் எந்த கண்டென்ட்லாம் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் போடுவேன் கைஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க? என்னது யாரா இவங்க? வாகோஸ் கேங்கு தானே இவங்க? ஆமாம்மா, வாகோஸ் கேங்கே தான். வி காட் தோஸ் ஃபூல்ஸ். அவங்க ஃபுல் தான். இப்போ உடனே ஓட விட்டுறாங்களே. கிட்ட அந்த மோட்டார் பைக் வித் போர்ச்சேஸ். இந்த கைஸில் இந்த ட்ரிக் சரி, இந்த மிஷனில் ஒரு ட்ரிக் இருக்கு கைஸ்லாம் சொல்லியிருக்கேன். இந்த ட்ராக்லேருந்து எஜ்ஜுக்கு வந்துடுங்க கைஸ். இந்த 2வது ட்ராக் எஜ்ஜிலேருந்து சும்மா ஸ்டண்ட் பண்ணி பார்ப்போம். சுடலை. சரி நம்ம போவோம். இந்த 2வது ட்ராக்கோட எஜ்ஜுக்கு போயிருங்க கைஸ். போயிட்டிங்கன்னா இவன் பாட்டுக்கு சுடுவான். நம்ம அந்த ட்ராக்கை ஒட்டியே போனோன்னா அவன் சுட முடியாது, அவனுக்கு ரேஞ்சும் பத்தாது. இந்த இப்போ இங்கே எனக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கேன், ஏன்னா என்கிட்ட லாங்கில் ஒரு கார் இருக்குது, அந்த கார் வெடிக்கும், அது நம்ம மேலே பிளாஸ்ட் ஆகிடாமல். அவ்வளோதான். இங்கேனா இந்த ட்ராக்கோட எஜ்ஜிலேயே போங்க, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எஜ்ஜாக போக முடியுமோ அப்படி போனீங்கன்னா அவன் சுட்டுருவான் விறுவிறுன்னு எல்லாத்தையும். நம்ம இதில் என்ன ரியல் டைம் பேஸிங்கை வச்சு தாங்க எடுக்கணுமே. நார்மலாக வச்சோன்னா முடிக்க முடியாது, பக்கத்தில் ஒட்டணும்னா முடிக்க முடியாது இந்த மிஷனில். அடுத்து நான் எந்த ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாமான்னு சொல்லுங்க கைஸ். ஏன்னா நான் அடுத்த ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷனு வேறு என்னது ஹாரர் மல்டிப்ளேயர் கேம்ஸு இல்லை மல்டிப்ளேயர் கேம்ஸ்னாலும் போடுறதுக்கு ரெடி. நீங்கள் எந்த கேம்னா சொல்லுங்க கைஸ், திரும்ப கேட்குற கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இங்கே நிமிஷம் அந்த கன்று தானே அது போயிடும். அவ்வளோதான் கைஸ், இதோட முடிச்சுக்கிட்டேன் கைஸ். அவ்வளோதான், இப்போ இதோட நானும் முடிச்சிடுறேன் கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ ஐஸ். மிஷன் முடிஞ்சிருச்சு ஐஸ். இப்போ இங்கேயே நான் முடிச்சிடுறேன். அடுத்து பார்ட் 4 கண்டினியூ பண்ணால் இங்கேயே நான் கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை கைஸ், பை. அடுத்த பார்ட்டில் பார்ப்போம் கைஸ். பை.